விநாயகர் அகவல். பிள்ளையார் ஔவையாரிடம் தெய்வ குழந்தையான தன்னை பற்றி ஒரு முழு பாட்டு பாடித்தரும்படி வேண்டிக் கொண்டார். அதற்கு பின்புதான் அவை பாட்டிக்கு கைலாய பிராப்திகளை பண்ணுவேன் என்று கூறினார். அதற்கு ஔவை, எனக்கு நீ இருக்கும் இடமே கைலாசம்தான், ஆனாலும் நீ எனக்கு லோக வாழ்க்கை போதும் என்று நினைத்து கைலாசத்திலே சேர்ப்பாயானால் அதுவும் சரிதான். நீ எப்படி பண்ணினாலும் சரி, உன்னை பாட வேண்டும் என்றாயே, பேஷா பாடுறேன். ஆனால் கைலாசம் போகிறதுக்காகவோ வேறு எதற்காகவோ உன்னை பாடவில்லை. உன்னை பாடுவதே மோட்ச ஆனந்தம் என்பதற்காகவே பாடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு உள்ளூர அவளுக்கு சதாகாலமும் அவர் அனுகிரகத்தால் ஏற்பட்டிருந்த யோக சித்தியின் மகிமை லோகத்துக்கெல்லாம் தெரிகின்ற மாதிரி அவரை பற்றி ஒரு ஸ்தோத்திரம் பாடினாள். அந்த ஸ்தோத்திரம்தான் விநாயகர் அகவல். பாடி முடித்ததும் பிள்ளையார் அவளை அப்படியே தும்பிக்கை நுனியிலே வளைத்து பிடித்து தூக்கி அந்த தும்பிக்கையை அப்படியே நீட்டி நீட்டி ஒரே நீட்டாக கைலாசம் வரை நீட்டி நேராக ஈஸ்வர சன்னிதானத்திலேயே கொண்டு சேர்த்து விட்டார். ஔவையார் அங்கு போன பின்புதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் வந்து சேர்ந்தனர். தடியை ஊண்டிக்கொண்டு நடக்கின்ற தொண்டு கிழவி எப்படியடா நமக்கு முன் வந்திருக்கிறாள் இங்கு என்று அவர்களுக்கு ஒரே ஆச்சரியமாகிவிட்டது. சுந்தரர் தெய்வீகமான யானையின் மீது வந்ததால் அதிவேகமாக வந்தார். சேரமான் பெருமாளோ பஞ்சாட்சரத்தை குதிரையின் காதிலே சொன்னதனால் அவருக்கு இருந்த மந்திர சக்தியினால் குதிரை யானைக்கும் முன்னால் பைலட் கார் மாதிரி போயிற்று. ராஜா புறப்பட்ட போதை பார்த்த குதிரை வீரர்கள் எஜமான விஸ்வாத்தேர் தங்களை தாங்களே உடைவாளை கொண்டு ஹத்தி பண்ணி கொண்டு விட்டார்கள். அந்த தியாகத்தினால் அவர்களுக்கு வீர யாக்கை கிடைத்ததாக வருகின்றது. சுவாமியை விட்டு பிரிந்திருக்க முடியாத சுந்தரர் யானை மேல், அவரை விட்டு பிரிந்திருக்க முடியாத சேரமான் அவருக்கு முன் குதிரையின் மேல், சேரமானை விட்டு பிரிந்திருக்க முடியாத சேவர்கள் அவருக்கும் முன்னே சூஷ்ம சரீரத்தில், இப்படி எல்லோருக்கும் முந்தி குடுகுடு பாட்டி நர சரீரத்திலேயே அங்கு இருந்தாள். சுந்தரரும் சேரமானும் கூட நர சரீரத்தில்தான் போனார்கள். அவையே அங்கே பார்த்து ஆச்சரியப்பட்ட அவர்கள், என்னம்மா எங்களுக்கு முன்னாடி வந்தே என்று கேட்டார்கள். என்னம்மாவா என்ற பாட்டி சாக்ஷாத் பராசக்தியோட தலைப்பிள்ளை மதுரமொழி உமைபாலன். அவன் சரணாரவிந்தமே தியானமாக இருப்பவர்களுக்கு எந்த ரத கஜ துரக பதாதியும் காத தூரம் பின்தங்கித்தான் வர வேண்டும் என்று பாட்டாகவே சொல்லி காட்டினாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.